வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாக்கு அல்லது அவருடைய பேஸை குறி வச்சு விஜய் ஒரு பக்கம் மாநாட்டிலே அவர் பல விஷயங்களை பேசினார். இன்னொரு பக்கம் கூடவே இருக்க பிஜேபியும் அவரை வீக்கன் பண்ணுற இல்லை அண்டர்மைன் பண்ணுற வேலைகளை தொடங்கியிருக்கோன்னு ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏன்னா இது கடைசியில் அதிமுக அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுதா இல்லையாங்கிறதாக அது விவாத பொருளாக மாறுது. குறிப்பாக திரு எல்முருகன் அவர்கள் பேசியது RSSனுடைய விஷயத்தை அதிமுக வழிகாட்டுதலை ஏற்றுக்கிட்டா என்னன்னு பேசினது, அறநிலையத்துறை அப்படிங்கிறதுல நாங்கள் வந்தோம்னா எங்களுடைய ஆட்சியில் இருக்காதுங்கிற மாதிரி திரு நயினார் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, இது கடைசியில் அதிமுக மீது ஒரு சுமையாக மாறுகிறது. ஏன் கருத்து சொல்லலைங்கிற வகையில் ஒரு எடப்பாடி அவர்களுடைய ஒரு ஸ்டேச்சரை டிஸ்டர்ப் பண்ணுறதா பார்க்குறீங்களா சார்? ரொம்ப மதியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சிக்கு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறார், தீர்க்கமாக நம்புகிறார். அதாவது எந்த அளவுக்கு நம்புகிறாருன்னா, நான் கிட்டேருந்து ஒரு சில சமீபத்தில் போய் பார்த்துருந்தோம் அந்த பிரச்சாரத்தெல்லாம் எப்படி பண்ணுறாங்க. ஒவ்வொரு தலைவர் பின்னாடியும் போகிறோம். இப்போது மதுரைக்கு போயிருந்தோம், இப்போ திருப்பி போகிறோம். கேப்டன் அவர்கள் ரத யாத்திரை அது எப்படி போகுது அதையும் போய் பார்க்கணும். அட்லீஸ்ட் கிட்ட இல்லைனாலும் தள்ளி இருந்து பார்க்கணும், மக்கள்கிட்ட அதை பற்றி விவாதிக்கணும். அப்போ தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்டேச்சரை ஏற்றுறதுக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்து அந்த மாவட்ட செயலர்கள் அந்த ஊரில் யார் யார் இருக்காங்களோ சந்திச்சுட்டு, அதை முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அந்த கிராமத்தில் நகரத்தில் இருக்க சுய உதவி பெண்கள் இல்லை ஒரு 8, 9, 10 3 ஈவெண்ட், அது மாணவர்கள் இருக்கும், இல்லை வியாபாரிகள் இருக்கும், இல்லை விவசாயிகள் இருப்பாங்க, நெசவாளர்கள் இருப்பாங்க, இல்லைனா வேற ஒரு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, இல்லை இயற்கை ஆர்வலர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த சட்டமன்ற தொகுதியிலையும் 3 நிகழ்ச்சிகள் காலையில் கலந்துரையாடல். 9 மணி 1, 10 மணி 11, 12 அது வரலாம் போதுங்க. அப்புறம் லஞ்சு கிஞ்சி பிரேக் போகிறாங்க. திருப்பி 3 மணிக்கு மறுபடியும் சாயந்தரமாக போகிற பிரச்சாரத்துக்கு என்ன வழிவகைகள், கட்சிக்காரர்கள் என்ன ஏது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சந்தித்து 4:30 மணிக்கு வண்டி எடுத்தால் 6:30 7 மணிக்கு ஃபஸ்ட்டு சட்டமன்ற தொகுதி, அதுக்கப்புறம் 8:30 9 மணிக்கு 2வது சட்டமன்ற தொகுதி, அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு 3வது சட்டமன்ற தொகுதி முடித்து தங்கக்கூடிய விடுதி ஹோட்டலில் போயிட்டு சேர்றதுக்கு 11 12. அங்கே போனால் அங்கே ஒரு 200 பேர் 300 பேர் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சுட்டு படுக்கிறது 1 மணி. திருப்பி மறுபடியும் காலையில் 5 மணி 5:30க்கெல்லாம் ஏன்னா அவர் இப்போ அந்த Z+ செக்யூரிட்டியில் இருக்காங்க. அந்த செக்யூரிட்டியில் இருக்கவங்கள அந்த செக்யூரிட்டி அதிகாரிகள் போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெகுலராக. ஏஞ்சிட்டாங்களா, படுத்துட்டாங்களா, தூங்கிட்டாங்களா, கரெக்டாக இருக்காங்களா, வேறு எதுனா த்ரெட் இருக்கான்னு. ஸோ அப்போது அந்த 6 மணி நேர தூக்கம் என்பது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. தொண்டை கட்டுது, இரும்புறாரு, ஏதோ பண்ணுறாரு. பஸ்ஸை போட்டு ஒரு பஸ்ஸில் ஒரு நாளைக்கு டெய்லியும் 200 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை 150 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறா கஷ்டம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தரோட உழைப்பை நம்பி அவர் அந்த கட்சிக்கு மதிப்பு இருக்குது, ரெட்டலைக்கு ஓட்டு இருக்குது நம்பி போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைக்கிளில் கம்பி எடுத்து விடுறது, கல்லெத்து அடிக்கிறது தெரியாமல் பண்ணுறது. ஒரு அரசியல் புரிதல் இல்லை அந்த தெளிவு தன்மை மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறது தான். இப்போ RSS கொள்கைகளை ஏற்றுக்கிட்டா என்ன, அதில் என்ன தப்பு அப்படின்னா, அண்ணன் முருகன் அவர்கள் ஏற்றுக்கிட்டதுனால தான் சங்கரன் கோயிலில் தோக்குறாரு. முருகன் அவர்கள் அந்த கொள்கையை நம்புறதுனால தான் அவரால் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ நின்று ஜெயிக்க முடியல. அந்த ஓட்டு குறையுது இல்லையா, கிட்ட க்ளோஸாக தோற்று போகிறார். ஏன் அப்படின்னா, பொதுவான ஒரு விஷயத்தை ஏற்றுக்க தமிழகமன் தயாராக இருக்குது. இங்கே RSSையும் முழுசாக ஏற்றுக்க தயாராக இல்லை, திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையை முழுசாக ஏற்றுக்கவும் தயாராக இல்லை. அதனால தான் இதை ரெண்டுகளும் திங்க் டேங்க்குன்றாங்க. அரசியல் படுத்தப்பட்டு வாக்கு அரசியலுக்கு வந்தால் இந்த இயக்கங்கள் தோல்வி பெறுன்றது அந்த இயக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும், அந்த இயக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. சரி, நயினார் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலைத்துறைனே ஒன்று இருக்காது அப்படின்னா, துறையில் என்ன பிரச்சனை? திருச்செந்தூர் கோயிலில் குறுக்க மறுக்க காசு வாங்கி இந்த புரோகிதர்கள் பணம் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. திருவண்ணாமலை கோயிலில் நீங்கள் கேட்கவே வேணாம், கொத்து கொத்தாக சாவியை வச்சுக்கிட்டு பெரிய லைனு, ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வராங்க. வந்த உடனே லாட்ஜை போட்டுட்டு யாருப்பா இருக்கிறா அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்க வேண்டியது. அந்த காசை வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 1500 2000 என்ன தோணுதோ வாங்கிக்கிட்டு அப்படியே வருவாங்க. மற்றவங்க பொது தரிசனத்தில் நிற்கிறவங்க நின்றுட்டு இருப்பாங்க, 50 ரூபா தரிசனத்தில் நிற்கிறவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அங்கங்கே கூண்டு போட்டு வச்சுருக்கோம். கூண்டுக்கு வெளியில் குரங்கு நல்லா குதித்து சந்தோஷமாக விளையாடுது, கூண்டுக்குள்ளே சாமியை கும்பிட வந்தவங்க இருக்கிறாங்க, சர்க்கஸில் இருக்கிற மாதிரி. இந்த அவலத்துக்கு நடுவில் தள்ளி விட்டு அந்த பூட்டை திறந்துட்டு ஒரு 5 பேரை விடுறது. அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய காசு கொடுக்குறீங்க, 5000 ரூபா 10,000 ரூபா கவனிப்பு வெயிட்டாக இருந்ததுன்னா சாமிக்கிட்டே இருக்கிற அந்த இடத்துல போய் திறந்து விட்டு
அங்கே போயிட்டு வருது. மற்றவங்களாம் அப்படியே பார்ப்பாங்க. இப்போ பார்க்கும்போது எதனா வாக்குவாதம் ஆகி பிரச்சனையானா தரிசனம் இன்னும் தாமதம் ஆகிடுமென்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்குது. ஆனால் மனசு வேதனையோடு தான் நிறைய பேர் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வராங்க. இப்போ இதெல்லாம் இது உள்ளே இருக்கிற துறையில் இருக்கிற பிரச்சனை. இதை அரசாங்கத்துக்கிட்ட இருந்தால் தான் இதை சரி செய்ய முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து லஞ்சம் லாவண்யம் கையூட்டு வழக்கு, இவர் குற்றம் சாட்டப்பட்டவர், இவர் அரசாங்க உத்தியோகத்தில் அறநிலைத்துறை கீழே இருக்கார், இவர் மீது நீங்கள் வழக்கு போட முடியும். இதை தூக்கி தனியார் மயமோ இல்லை ஒரு திருச்சபை இல்லை ஒரு 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 கோயில் தர்மகர்த்தா அவருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்பார் மேப்பாரே இருக்காது. அறங்காவலர் சொல்லிட்டாரு, யாருப்பா அந்த 10 பேர் குறுக்கில் போகிறது? அறங்காவலருக்கு வேண்டப்பட்டவங்க. அது யாருப்பா அங்கே 20 பேர் ரொம்ப நேரமாக சாமிக்கிட்டே நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அது அறங்காவலரோட மச்சான் குடும்பம். இது யாருப்பா இங்கே ஒருத்தர் காலில் ஊழ்ந்து கிடக்கிறாரு, ஏந்துக்கவே மாட்டேன்றாரு, இப்படியே பண்ணி கும்பிட்டுட்டு இருந்தால் மற்றவங்களாம் எப்பப்பா கும்பிட்றது? அது அறங்காவலரோட மாமனார் வீட்டிலேருந்து வந்துருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. ப்ரைவேட் என்டிட்டி நம்ம என்ன பண்ணிட முடியுங்கிற அறங்காவலர் என்பவர் என்ன பொருள்னா, இல்லை இந்து மதத்தில் பேசுறது அறத்தை செய்யறதுக்கு அந்த கோயிலோட கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்றி தன்னோட பணத்தை போட்டு அதை இன்னும் செவ்வன செய்து இறை வழிபாட்டுக்கு ஏழை பாழைகளுக்கு வசதி செய்யணும். இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறது. ஆனால் இவங்க என்ன புரிஞ்சுக்கிறதுனா, இந்த அத்திவரதர் கட்சி விட்டாங்க பாருங்க, ஸ்பெஷல் டோக்கன், விவிஐபி டோக்கன், ரவுடி பையெல்லாம் போய் உக்காந்துட்டு இருக்கேன் கத்தியெல்லாம் காரில் வச்சுக்கிட்டு. அப்போது வேர்ல்டு கப் எனக்கு தெரிஞ்சு அத்திவரதர் ஐயாவை 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வரது இல்லை, வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல வியாபாரம் வரும், நல்ல வருமானம் வரும். நீங்கள் அங்கே காஞ்சிபுரத்தில் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அத்திவரதர் திருப்பி வெளில வராருனாமே இனிமே சொந்த ஊர் வேறு எங்கன்னா போயிடலாமா, ஊட காலி பண்ணு. ஏன்னா போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை பணமாகி விட்டது இந்து அறநிலைத்துறை. அப்போ அந்த பணத்தின் பிடியில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த துறையை எப்படி காப்பாற்றணும், அதிலிருந்து லஞ்ச லாவண்யத்தை எப்படி தூக்கணும். உதாரணத்துக்கு முதல்ல ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை வந்து இந்து அறநிலைத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கணும். யூனிஃபார்ம் கொடுத்து இது பேட்ஜு, புரோகிதர் ப்ரீஸ்டா நீ மேல் சக்கா போடுறதில்ல, ரைட்டு ஓகே, கையில் பேண்டு ஒன்று கொடுங்க. கையில் பேண்டு கொடுத்து அர்ச்சகர், இவர் அந்த மொழியில் வந்த அர்ச்சகரா, தமிழ் அர்ச்சகரா, இல்லை ஹிந்தி சமஸ்கிருத அர்ச்சகரா, அது உங்கள் பாடு. எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ இருமொழி கொள்கையில் அவங்க பேர் தெரியணும். இன்னார் காசு வாங்குறாரு, இன்னொரு கைவிட்டு பெறுறாரு, இன்னார் தவறு செய்கிறார் எங்களுக்கு தெரியணும். எல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா சுற்றுறான், இல்லைனா எல்லாம் மேலில் சொக்கா எல்லாமே இப்போ வேட்டியை கட்டிட்டு சுற்றுறான். யாருக்கிட்ட காசை கொடுக்குறோம், இப்போ நல்லவனா கெட்டவனா, குருக்களா இல்லை கஞ்சாவிக்க வந்தவனா, எதுவுமே தெரியலையே. இதுதான் பிரச்சனை. இது துறை மாற்றிட்டே சரியாயிடும் நினைக்கிறது அபத்தம் இல்லையா? முறைப்படுத்துறதுக்கு பதிலாக கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்குது, அந்த பொம்மை காணா போச்சா இல்லையா? கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அறங்காவலர் குழு, மேற்பார்வை குழு எல்லாமே கண்ணியமானவர்கள், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போதும் ஒரு சில தவறுகள் நடக்குது. யாரோ ஒருத்தர் ஏதோ தவறு பண்ணியிருப்பான், அவன் மயிலை காணும். இந்த மயிலை காணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒருத்தரை கண்டுபிடிச்சி கோர்ட்டில் போயிட்டு, எப்பா புராதன கதையில் இப்படி இருக்குது, ஒரு மயிலில் பாம்பு, மயில் வாயில் பாம்பு இருக்கும், இன்னொரு மயிலில் பூ இருக்கும், அதில் மாறிச்சு சப்ஜெக்ட்னு சொல்லி கரெக்டாக பிடிச்சி நிறுத்திட்டார். இப்படி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒழுங்காக இருக்கும்போதே 1008 ஓட்டை. இதில் நீங்கள் தனியார் மயமாக முழுசாக கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம். இன்னொன்று, இது கோயில் சொத்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, அரசாங்கத்துக்கு போட்டோம், கோயிலுக்கும் போட்டோன்னு சொல்லி தான் நிறைய பேர் இடம் தானம் பண்ணுறான், தங்கம் கொடுக்குறான், வெள்ளி கொடுக்குறான், உண்டியில் காணிக்கை செலுத்துகிறான், எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு தனியாருக்கு போகுது அப்படின்னா, தனியாருக்கு கோயிலாக இல்லை, தனியார் கோயில் தான் உருவாக்கணும். அப்படி தான் பாஜகவோட எண்ணோட்டம்னா, ஏக்கர் கணக்கில் காலி இடம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க, இல்லை தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, இல்லை வந்து நீங்கள் இந்த சைடு டெல்டாவில் நிறைய இடம் இருக்குது. அதாவது விவசாயம் பண்ணாமல் அந்த இடமே வந்து இதுவாக போயிருக்கும். அதை ஒரு 100 வருஷத்துக்கு விவசாயிக்கிட்ட லீஸ் எடுத்து கூட, எப்பா நீ தான்ப்பா தர்மகர்த்தா, போப்பா நீயே இருந்துக்கோ, உனக்கும் எனக்கும் அக்ரிமெண்ட், வர லாபத்தில் உனக்கு 50%, எனக்கு 50%, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு கூட கோயில் கட்டலாம். 100 அடிக்கு ஆஞ்சநேயர், 200 அடிக்கு கிருஷ்ணர், சர்ச்சுக்கும் பண்ணலாம். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரைட்டா? வசதிகளும் தனியாக காசு போட்டு ட்ரஸ்ட் மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹஜ் கமிட்டி கீழேயோ இல்லை அப்படி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு கிடையாது, தனியார் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு புரிதல் எங்கே போகுது? நீங்கள் என்ன சொல்லணும், அண்ணன் சேகர பாபு கீழே இயங்கக்கூடிய அறநிலைத்துறையில் இதெல்லாம் தவறு நடக்குது, கோயிலெல்லாம் காணா போகுது, சொத்துக்கள் காணா போகுது, தங்கத்தை உருக்குனதாக வந்து கேள்வி கேட்டால் அமைச்சர் எப்படி பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா? தங்கம்மா உருக்குனம்மா, எப்போ பார்த்தியா, பண்ணியா, சொல்லவே இல்லையே, சொன்னதுன்னு தெரியும், அதான் சொல்லவே இல்லை, சொல்கிறதும் கிடையாது.
இதெல்லாம் தான் பிரச்சனை. எவ்வளோ தங்கம், அதில் எத்தனை வெள்ளி கலந்துருக்கா, பித்தளை கலந்துருக்கா, கவரிங் எதனா விட்டுருக்குறாங்களா, இல்லை ஒரிஜினல் தங்கமா, அதுக்கு என்ன கிராம் விலை, பவுன் விலை வேறு ஏறிக்கிட்டே போகுது. புரியுதுங்களா? அன்னதானம் கரெக்டாக போடுறாங்களா, இதெல்லாம் தான் துறை ரீதியாக தான் அணுகணும். ஏன் அண்ணன் நயனார் வந்து அப்படி பேசுகிறாரு தெரியல, புரிதல் இல்லை. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி இந்த பெரிய கேள்வி, அதனால் நீண்ட பதில் ஆகிப்போச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி இன்னொருகள் இவங்க தராங்கன்னா தராங்க தான். அவர் இதை பற்றிலாம் அவர் கேட்டது ஒரே கேள்வி தான், கோயில் காசை எதிர்த்து எதுக்குப்பா காலேஜ் கட்டுறீங்கன்னு தான் கேட்டார். அதை தாண்டி இவ்வளோலாம் உள்ளே போகல அவர். அதனால் ஃபஸ்ட்டு தேவை வந்து அரசாங்கத்தில் அரசு கோவில் நிர்வகிக்கிறத ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம் பண்ணால் தான் தெரியும், ஓகே ரைட்டு அங்கே ஒன்றா ராஜான்னு எழுதிக்கிறார், அவர் நல்லா துட்டு வாங்குற வெளில பேசுவாங்க. ஒரு நாள் அப்போ விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுக்கணுனாலும் என்ன ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான், நீங்கள் வந்து உடனே சிவனை பார்க்கணும் திருவண்ணாமலையிலனா 2000 ரூபா, லேட்டாக பார்க்கணுன்னா 1000 ரூபா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கணுன்னா 500 ரூபா, அங்கே ராஜான்னு மாட்டி விடலாம். சிவனுக்கு பிஏ இவர் தான், நான் ராஜா தானே, பிடிச்சி கொடுக்கலாம். இப்போ பிடிச்சி கொடுக்க முடியாமல் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு பூணூலை போட்டுக்கிட்டு ஏமாத்துறாங்க. இல்லை அது கூட இல்லாமல், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பூணூல் போடுறவங்க அப்படி இல்லை, எல்லா தரப்பும் கோயில் உள்ள வந்தவொடனே எல்லாருமே சான்ஸ் கிடைச்சவங்க, சான்ஸ் கிடைக்காதவங்க, வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாமே சாமியை வச்சு. நீங்கள் திருவண்ணாமலை மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன், அவங்களுக்கே இப்போ திருவண்ணாமலை கோயில் மேலே வந்து என்னடா நம்ம சாமியை நம்ம போய் உடனே பார்க்க முடியலையே. இதே இப்போ நம்ம ஐயா ராஜராஜ சோழன் கட்டின கோயில் இருக்குது தஞ்சாவூரில், பெரிய கோயில் பாருங்களேன், இந்த தலைவலியே கிடையாது. அங்கேயும் அதே பெரியூர் தான், அதே லிங்கம் தான், எல்லாமே இருக்குது. என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு கதையை கலந்து விட்டானுங்க, இந்த கோயிலுக்கு வந்தால் ஆளுகின்ற அந்த தகுதி இருக்காது, அரசியலில் பிரச்சனையாகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பொய் கதையை கட்டி விட்டு. அது ஆனால் ஒரு வகையில் நல்லது, அரசியல்வாதி வராததுனால, அரசியல் தலையிடுதுனால நம்ம தாத்தா ராஜராஜன் கட்டின கோயில் கம்பீரமாக நிற்கிது. உலகத்தில் வெள்ளைக்காரன் வரான் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறான், பிரம்மாண்டம். இந்த 3 மணி நேரம் ஜனத்துக்குள்ளே வைக்கிறது, கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறது, கூண்டுக்குள்ளே ஜனங்களை போட்டுட்டு குரங்கு வெளியில் சுற்றி விளையாடுறது, இது எதுவுமே கிடையாது. கம்பீரமாக இருக்குது கோயில். இப்போ பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இதை மாதிரி ஒரு சிந்தனையை நோக்கி போனோமே தவிர்த்து இவர்கள் சொல்லுகின்ற அந்த அரசியல் பண்ணால் பாஜகவுக்கு அவங்களுக்கு ஒரு பேசுபொருள் நல்லாயிருக்கும், பட் அதிமுகவுக்கு வாக்கு வந்து அது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி சார். நன்றி.